வணக்கம் வீவர்ஸ். மாங்காய் மசாலா சாதமும் உருளைக்கிழங்கு மிளகு வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து ஊற வச்சு கழுவி 2ஆக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துடணும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கணும். மூடிடணும். 5லேருந்து 6 விசில் வர அளவுக்கு விசிலை வர விடணும். அடுப்பை நிறுத்திடணும். 5 பல்லு பூண்டு இடித்து வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கணும் தேவையான அளவு காரத்துக்கு. இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும். பட்டை 2, லவங்கம் ஒரு 4-5, அன்னாச்சி பூ இதழ் 4 எடுத்துக்கணும். இது மசாலா ஐட்டம். மாங்காவை துருவி எடுத்துக்கணும். நான் ஒட்டு மாங்காய் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துடணும். அதில் மசாலாவை பொருளை சேர்த்து பொரிக்க விடணும். பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். கருவேப்பிலை இஞ்சி சேர்த்து வதக்கணும். காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். வதங்கினதும் துருவி வச்ச மாங்காவை சேர்க்கணும். மாங்காய்க்கேற்ற கொஞ்சமாக உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். குறைஞ்ச தீயில் 1 நிமிஷம் வதக்கணும். கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கலந்து விடணும். இறக்கிடணும். உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு தட்டில் ஆற விடணும். தோலை உரித்து இது போல் கட் பண்ணி வச்சுக்கணும். வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடணும். கருவேப்பிலை சேர்க்கணும். வதக்கிட்டு இடித்த பூண்டு சேர்த்து வதக்கணும். உருளைக்கிழங்கு சேர்க்கணும். மிதமான தீயில் வச்சு கலந்து விடணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். நான் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விடணும். கொத்தமல்லி சேர்க்கணும். கலந்துட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடணும். கலந்துடணும். உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி. சாதத்தை ஆற வச்சிடணும். சாதத்துக்கேற்ற தேவையான உப்பு சேர்த்து கலக்கணும். மாங்காய் கலவையை சேர்க்கணும். நல்லா கலந்து விடணும். மாங்காய் மசாலா சாதம் தயார். உருளைக்கிழங்கு மிளகு வறுவலும் தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.